ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு நாள், நம்முடைய ஆயுசு நாட்களிலும் கூட புதிதான ஒரு நாளை தேவன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு நாளுக்காக கூட மீண்டும் நம்முடைய ரட்சகர் மூலமாகவே நாம் நன்றியை நாம் தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு வாரம் தோறும் கூட இந்த ஒரு இணையதளத்தின் மூலமாக நாம் இணைந்து சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய சத்தியங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் தோறும் நம்ம வேத பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மொத்தம் 4 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரே அதிகாரத்தை உடையதை நம்ம பார்த்தோம். அதுல 3 புஸ்தகங்கள் முடிச்சுட்டு இப்ப யூதா அப்படிங்கக்கூடிய ஒரு நிருபத்தை தான் கடந்த சில வாரங்களாக நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது பாத்தீங்கன்னா இந்த யூதா நிருபத்துடைய ஒரு 3வது ஒரு வகுப்பு அப்படிங்கிறது கூட உங்க மத்தியில நம்ம சொல்லிக்கிறோம். இந்த நிருபத்தை குறிச்சு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதா நிருபம் அப்படின்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வர வேண்டிய இன்னொரு ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னன்னா, இது ஒரு 2ஆம் மரணம் போகக்கூடிய வகுப்பாரை பத்தியும் சபையில பாத்தீங்கன்னா ஒரு பரிசுத்தம் இல்லாத நடக்கையுடைய சில சகோதர சகோதரிகளை பத்தியும் ஆதி காலத்துல யூதா என்ன பண்றாருன்னா ஒரு எச்சரிக்கை அவர் கொடுக்கிறார். இதே போல இந்த கடைசிகள்ல கூட ஒரு புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள வந்த பரிசுத்தவான்கள் மத்தியில எந்த விதத்திலும் ஒரு மோசமான ஒரு நடக்கை, சத்தியத்தின் அடிப்படையிலும் சரி, அவங்களுடைய குணலட்சணத்தின் அடிப்படையிலும் சரி, தவறான அசத்தியமாகட்டும், அவருடைய மேட்டிமையான எண்ணங்கள் ஆகட்டும், அவருடைய காம விகாரமான சில நடவடிக்கைகள் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே ரொம்ப தவறும் பட்சத்துல, இது ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போகும் பட்சத்துல தேவன் அவர்களுக்கு 2ஆம் மரணத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான் இந்த யூதா நிருபத்துல யூதா என்ன பண்றாருன்னா கொடுத்துட்டு வரதை நம்ம கவனிச்சோம். அது கூட நாம் கவனிச்ச இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இந்த யூதா நிருபமும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2 பேதுரு நிருபம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரு நல்ல ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று ஒரே காரியங்களை குறிச்சு பேசக்கூடிய சில வார்த்தைகளா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா யூதால பயன்படுத்தப்பட்ட அதே வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே 2 பேதுரு நிருபத்திலையும் இருக்கிறத நம்ம கவனிச்சோம். இன்னைக்கு கூட ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். முதல் வசனத்திலே யூதா எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் ஒரு பாண்டட் சர்வன்ட் அப்படிங்கிறார். அதாவது கிறிஸ்து இயேசுவுக்கு நான் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு உண்மையாகவே தன்னுடைய ஊழியத்தை உணர்ந்து மிக தாழ்மையோடு புரிஞ்சுகிட்ட ஒரு மூத்த சகோதரன் யூதா என்ன பண்றாருன்னா இந்த நிருபத்தை அவர் எழுதுறார். யார் இந்த யூதா அப்படிங்கிறது கூட கடந்த 2 வாரங்களா கூட சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர்கள்ல வரக்கூடிய வரிசையில வரக்கூடிய யூதா அப்படிங்கிற அப்போஸ்தலன் எழுதியிருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யூதா என்ன பண்ணிருக்கலாம்னா எழுதியிருக்கலாம். இன்னும் ஒருபடி மேல போய் இந்த ஆராய்ச்சியில என்ன பாக்குறோம்னா, ஏன் இவர்கள் 2 பேரும் ஒருத்தரா கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அந்த முதல் வசனத்திலேயே அவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அழைக்கப்பட்ட உண்மையான புது சிருஷ்டிகளுக்கு இந்த நிருபத்தை நான் எழுதுறேன் அப்படிங்கிறார். அப்படி அறிமுகப்படுத்தும் போதே அவர் சொல்லக்கூடிய 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலும் எப்போதுமே ஒரு இரக்கம், ஒரு சமாதானம், ஒரு அகாப்பே அன்பு எப்பொழுதும் இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள அதிகமாக பெருகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட யூதா அங்க பயன்படுத்துறார். ஒரு சின்ன ஒரு நிருபமா இருந்தாலும் அவர் 3வது வசனத்திலேயே ரொம்ப தெளிவா இந்த நிருபத்தை நான் ஏன் எழுதுறேன் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை அவர் கொடுக்கறத நம்ம கவனிச்சோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதணும்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை குறித்து நான் எழுதுறதுக்கு அதிக பிரயாசப்படுறேன் அப்படின்னார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு எடுபற்றக்கூடாது. நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்துல மிக உறுதியாக நாம் இருக்கணும். ஒருவேளை சத்தியத்துக்கு விரோதமாக நம்முடைய மாம்ச பலவீனத்துல சில தவறுகள் நாம் பண்ணும் பட்சத்துல நாம் தேவனுடைய கோபாக்கணிக்கு ஆளாயிருவோம் அப்படிங்கறதுதான் அவர் எச்சரிப்பின் சத்தமா இட்டார். அடுத்து 4ஆம் வசனம் கூட சொல்லும் போது கூட ஒரு சில வகுப்பார் சபைகள்லயே இருந்திருக்கிறாங்க. சபையில் இருக்கக்கூடிய சில பரிசுத்தமான ஆராதனைகள்ல அவர்கள் துணிகரமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா கலந்துருக்கிறாங்க. நிறைய தவறுகள்
அவங்க அந்த நாட்கள்ல பண்ணாங்க அப்படிங்கிற சில எச்சரிப்பை அவர் கொடுத்தார். அதை தொடர்ந்து எழுதும்போது இந்த வகையான ஒரு கூட்டத்தார் சபைக்குள்ள இருப்பாங்க. சோ சபைக்குள்ள இருக்கக்கூடிய அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கூட அவர் சொல்லும் போது அவர்களுக்குள்ள ஒரு தெய்வ பக்தியே இருக்காது. ஒரு அன்கான்லி, ஒரு தேவனை தான் நம்ம ஆராதிக்க வரோம், தேவனுடைய சமூகத்துக்கு வரோம், தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க வரோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மனநிலை இல்லாம ஒரு தேவ பக்தி இல்லாத ஒரு கண்டிஷன்ல அவர்கள் இருப்பாங்க சபைக்குள்ள. இந்த மாதிரி ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வகுப்பாருக்கு ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றார். ரெண்டாவது, இந்த வகையான வகுப்பார் ஏன் இப்படி ஒரு தெய்வ பக்தி இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர்கள் யூதா சொல்லும் போது கூட ரொம்ப ஆணித்தனமா என்ன எழுதுறாருன்னா, இவர்களுக்கே உண்டான சில மாம்ச பலவீனங்கள், இவர்களுக்கே உண்டான சில சுயநலமான சில கோட்பாடுகள், சில பழக்க வழக்கங்கள் தான் இவர்களை ஒரு தெய்வ பக்தி இல்லாத ஒரு குரூப்பா மாத்துது அப்படிங்கிறத அவர் சொல்றார். இன்னும் சொல்ல போனா, யார் தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை மறுதளிக்கிறாங்களோ, சோ என்ன சொன்னாலும் இவர்கள் அந்த சத்தியம் உள்ளே போகாது, தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை மறுதளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக சபையில இன்னும் சொல்ல போனா ஒரு கரை படிந்த ஒரு கூட்டமாகவே அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, யாரு என்ன அப்படிங்கிற பேரை யூதா குறிப்பிடாம இப்படி ஒரு வகுப்பார் ஆதி காலத்துல சபையில இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அவர் ஆணித்தனமா எழுதுறார். சோ இதையே இந்த கடைசி நாட்கள்ல யூதா சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, கட்டாயமாக எந்த ஒரு வசன பகுதிகள், எந்த ஒரு வேத விஷயங்கள் நம்ம படிச்சாலுமே இது 7ஆம் கால சபையில தான் மொத்தமா பைபிளை நம்ம படிக்கிறதுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்ப 7ஆம் கால சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எடுத்து படிக்கும் போது அவர்கள் மத்தியில நிலவக்கூடிய நன்மையான சூழ்நிலைகளும் தீமையான சூழ்நிலைகளும் இந்த பரிசுத்தவான்கள் உணரணும். இந்த பரிசுத்தவான்கள் உணர்ந்து அதற்கேற்ப ஒரு எச்சரிப்பை உள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வகையான நிருபங்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கார். சோ இது முதல் வாரத்துல பார்த்துட்டு, சரி இந்த வகையான கூட்டத்தாருக்கு பேர் தான் இல்ல, சில நிழல்களை சில ஒரு விஷயங்களை யூதா குறிப்பிடுறார். இந்த மாதிரி குரூப் எப்படி அப்படின்னா, தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை, தாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மைய அவருக்குள்ள தற்பாதுகாத்து கொள்ளாம இது தேவ சமூகத்துல துணிகரமான சில பாவங்களை அவங்க பண்றாங்க. யார் மாதிரி அப்படின்னு சொல்றாருன்னா, முதல் உதாரணமா அவர் சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் யாருன்னா, தேவனுடைய ஒரு சந்ததியாக பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த, ஏன் இப்பவும் தேவன் பாக்குற இந்த இஸ்ரேல் மக்கள். சரி, அப்படி இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பிரதர் பண்ணாங்கன்னா, ஒரு உண்மையான ஒரு விசுவாசத்துல கடவுளின் பிள்ளைகளா வராங்க. மோசே அங்க செங்கடலை பிளக்கிறார், அவர்கள் மன்னா கேட்கிறாங்க, தேவன் மன்னா கொடுக்கிறார். அவங்க காடை வேணும்னு கேட்டாங்க, தேவன் காடை கொடுத்தார். ஆனாலும் ஒருபோதும் தாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்திற்கு, பெற்றுக்கொண்ட இந்த ஸ்லாக்கியத்துக்கு உண்மையா இல்லாம ஒவ்வொரு நாளும் சபைகள்ல அங்க முறுமுறுக்க தொடங்கினாங்க. அப்படி முறுமுறுப்பின் உச்சகட்டம் ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, தேவனை நோக்கியே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பேசாம எங்களை இங்கேயே என்ன பண்ணிருங்க, கொன்றுங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாங்க. இந்த வகையான ஒரு கூட்டம் 7ஆம் கால சபையிலும் இருக்கும் அப்படிங்கறதுதான் யூதா நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் செய்த மாதிரியே இந்த கடைசி நாட்கள்லயும் ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, கட்டாயமா நாம விசுவாசிக்கிறோம். நாம இருக்கக்கூடிய லோக்கல் எக்லீசியால இந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு. பட் இருந்த போதிலும் தேவன் கொடுக்கிற எச்சரிப்பை நிமித்தமாக நம்ம பாக்குறோம். இந்த வகையான ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, அருமையா முதல்ல இருந்து பேசிக் கிளாஸ் எல்லாம் கேட்பாங்க. ஒரு நல்ல ஒரு விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா வர மாதிரி வருவாங்க. அப்படி வரும்போது தாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உண்மையான சத்தியத்தை அவர்கள் ஒரு சூழ்நிலையில மறுதளிப்பாங்க. காரணம் அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுயநலம், காரணம் அதன் நிமித்தமா வரக்கூடிய தேவ பக்தி இல்லாத ஒரு கண்டிஷன். ஏன் இது நிகழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே நிமிஷம். சோ அப்படி அவர்கள் முறுமுறுக்க துவங்குறாங்க. ஒரு சூழ்நிலையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்த மாதிரி தங்களுக்கு தாங்களே அழிவை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வருவித்துக் கொள்றாங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். சோ அடுத்து அவர் சொல்லக்கூடிய 2வது ஒரு உதாரணம் தான் சொல்லும்போது 6ஆம் வசனத்துல அவர் சொல்றார். மீண்டும் ஒரு முறை படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல்
தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, இங்க ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்லும் போது இந்த வகையான ஒரு கூட்டத்தார் யார போலவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே ஆரம்பத்துல தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை புரியாத ஒரு கூட்டம். சோ இந்த விழுந்து போன தேவ தூதர்கள் கூட தங்களுக்குரிய ஒரு வாசஸ்தலத்தை விட்டுட்டாங்க. காரணம், இவர்களுக்குள்ள ஒரு சுயநலமான ஒரு திட்டத்தை இவங்க போட்டாங்க சாத்தானுடைய தூண்டுதலின் பேர்ல. சோ பூமிக்கு வந்து தங்களுக்கு பிடிச்ச பெண்களை தெரிந்து கொண்டு அவர்களோட குடும்ப வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது இது தேவ பார்வையில அருவருப்பா இருந்துச்சு. சோ இந்த குரூப் எல்லாம் தேவன் இப்ப எதுக்கு எச்சரிப்பின் சத்தமா நம்ம கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி சத்தியத்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு சில சுயநலமான எண்ணங்களும் சில செல்ஃபான சில காரியங்களும் நம்ம பண்ணும்போது கட்டாயமாக இந்த ஸ்லாக்கியத்திலிருந்து நாம் இழந்துருவோம், இந்த ஸ்லாக்கியத்திலிருந்து நம்ம வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த தேவ தூதர்கள் கூட ஒரு சிவியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட அவங்க சொல்றாரு. சோ இவர்கள் பண்ண தவறுலாம் என்னன்றது கூட லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். சோ அதை தொடர்ந்து மூன்றாவதா ஒரு கூட்டத்தையும் எச்சரிப்பின் சத்தமா அவர் கொடுத்தார். வாசிக்கலாம் 7வது வசனம், யூதா 7ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியே சோதம் குமரா பட்டணத்தார்களும் அதைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக சோ மூன்றாவது ஒரு கூட்டம் சொல்லும் போது இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 3 சோதம் குமாரா பட்டணம், அதை சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே. சோ இவர்கள் என்ன தவறு பண்ணாங்கன்னா, யூதா அந்த 4ஆம் வசனத்துக்கு அவர் தெளிவா சொல்லுவார். ஒரு கூட்டம் சபையிலே இருக்கு, அவர்கள் மோசமான சில காம விகார நடவடிக்கைகள் பண்றாங்க, தேவன் அருவருக்கிறார், இவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குன்னார். சோ அதற்கு எக்ஸாக்ட் உதாரணமா அவர் யார சொல்றாருன்னா, இந்த சோதோம் குமாரா பட்டணத்தார் மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் செய்த வேசித்தனம் பழைய ஏற்பாட்டை நம்ம பாக்குறோம். லோத் இங்குதான் மாட்டிட்டு இருந்தார். சோ அவர்கள் வேசித்தனம் மாத்திரம் பண்ணல, தேவனுக்கு பிடிக்காத இன்னும் தேவன் சொல்லாத முறைகள்ல அவர்கள் அநேக தவறுகள் அவங்க பண்ணாங்க. அந்நிய மாம்சத்தை தொடர்ற விஷயம் எல்லாம் பண்ணாங்க. சோ இத கூட இங்க நமக்கு படிப்பணியாக அவர் கொடுக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா, சோ என்னைக்கு நம்ம தேவனோடு உடன்படிக்கை செய்து ஒரு உறுதியான மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல கட்டப்பட்டு ஒரு புது சிருஷ்டியா வர்றோமோ, ஒருபோதும் அந்நிய மாம்சத்தை தொடரக்கூடாது, ஒருபோதும் நாம் வேசித்தனம் செய்யக்கூடாது. நம்ம விட்டு வந்த பாரம்பரியத்தையோ அல்லது நம்முடைய மாம்சம் சொல்லக்கூடிய பழைய மனுஷனுடைய எண்ணங்களுக்கோ நாம் ஒருபோதும் உடன்படக்கூடாது. அப்படி நம்ம கலக்கும் போது அங்க ஒரு வேசித்தனம் மற்றும் அங்க ஒரு விபச்சாரம் நாம் ஆவிக்குரிய ரீதியில செய்யறதா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தாரும் சபையில் இருக்கிறாங்க. அவர் சொல்றார், லிட்டரலாவே சில தவறுகள் பண்ண மக்களை பத்தி அவர் பேசுறார். இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா யூதா அவர் குறிப்பிடுறாருன்னு பாக்குறோம். தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களை தான் இந்த வாரம் நம்ம படிக்க போறோம். சோ தொடர்ந்து படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். பாருங்க, இந்த வசனத்துல 3 விஷயம் அவர் சொல்றார். எப்படி சோதோம் குமாரா, எப்படி விழுந்து போன தேவ தூதர்கள், எப்படி இஸ்ரேல் மக்களோ அப்படி போலவே அப்படின்றார். அப்படின்னா இந்த 3 எக்ஸாம்பிள் வந்த இந்த கேரக்டர்ஸ் மாதிரியே சொப்பனக்காரராகி இவர்கள் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்துட்டு ஒரு குரூப் எக்லீஷியால. இந்த சொப்பனக்காரராகி இவர்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு, இன்னும் சில மொழிபெயர்ப்புகள் பார்க்கும்போது இவர்கள் மாம்சத்தை எப்படிதான் அசூசிப்படுத்திக்கிறாங்கன்னா, இவர்கள் சொப்பனத்திலும் சில வகையான கற்பனைகளிலும் ரொம்ப மோசமாக இவருடைய எண்ணங்கள் இருக்கிறதா அங்க குறிப்பிடுது. அவர் சொல்றார், இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்ட பண்றாங்க, உண்மையான மகத்துவம் உள்ள கடவுளுடைய சில வல்லமையான செயல்களை அவர்கள் தூசிக்கிறாங்க அப்படிங்கிறார். சோ இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். த லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சுயத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம தவறுகள் பண்றாங்க. நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம், சில முறை கோவப்பட்டுட்டு தெரியாம கோவப்பட்ட, ஒரு உணர்ச்சி வசத்துல கோவப்பட்டு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நமக்குள்ள அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. பட் இவர்கள் பண்ற தவறு கோபம் மாத்திரம் இல்ல, அதை விட மோசமான தவறு பண்றாங்க. தங்களுக்கேற்ற சுய இச்சைகளை அவர்கள் நடப்பித்துக் கொண்டும் சத்தியத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு உண்மையான கிறிஸ்துவோடைய தலைமையில தான் நம்ம இருக்கிறோம்,
கிறிஸ்துவோடைய கண்ட்ரோல்ல தான் இந்த சபை வாய்ப்புகளை ஓடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த தலைமைத்துவத்தை அவர்கள் மறுதளிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுக்கே உண்டான பக்தியை அவர்கள் சரிவர காமிக்காததுதான் அப்படிங்கிறார். சோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அப்படியே அடுத்த ஒரு கான்செப்ட் போறார். யூதா நிறைய பழைய ஏற்பாடு சம்பவங்களை கோட் பண்றார். சோ வனாந்தர பிரயாணத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் அவர் கோட் பண்றார். படிக்கலாம். யூதா 1:9. யூதா 1:9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுரனை தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பாருங்க, இப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு வசனம் வர மாதிரி இருக்கு. என்னங்க சொல்றாங்கன்னா, மிகாயேல் தூதன் சாத்தானோடு நடந்த ஒரு கான்வர்சேஷனை குறிச்சு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த பிரதான தூதனாகிய மிகாயேல் நம்முடைய ரட்சகர் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனவராய் இயேசு கிறிஸ்து. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து தான் மோசேயுடைய சரீரத்தை அவர் பரியல் பண்ணார். அவர் தான் பாத்தீங்கன்னா மோசேயுடைய சரீரத்தை மறைச்சாரு நம்ம பாக்குறோம். பட் இந்த மோசேயுடைய சரீரம் வேணும்னு சொல்லி சாத்தான் மிகாயேல் தூதனோட ஒரு தர்க்கத்துல ஈடுபடும் போது நல்லா நம்ம கவனிக்கலாம். எவ்வளவு பெரிய இந்த மிகாயேல் அப்படிங்கன்னா தூதர்களுக்கெல்லாம் தூதர், த ஆர்கேஞ்சல். என்ன சொல்ல போனா ஓப்பனா சாத்தான கடிந்து கொள்ற அளவுக்கு பவர் இருக்கு மிகாயேல் தூதனுக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் கடிந்து கொள்ள துணியாமல் கர்த்தர் பிதாவாகிய தேவன் உன்னை கடிந்து கொள்வார். ஒரு அருமையான ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தை இங்க மிகாயேல் தூதன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம பாக்குறோம், காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து நீங்க தீர்ப்பை செய்யாதீங்கன்ட்டு. நீங்க சாத்தான் செய்யறது தவறுதான்னு தெரிஞ்சாலும் கூட மிகாயேல் தூதன் ஒண்ணு சொல்றார், நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன். சர்வ வல்லவர் ஒருத்தர் இருக்கார், பிதாவாகிய தேவன், அவர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்றார். இப்ப கேள்வி, ஏன் மோசேயுடைய சரீரத்தை சாத்தானுக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கலாம். பர்டிகுலரா இந்த மோசேயுடைய சரீரம் எனக்கு வேணும் அப்படின்னு இங்க பர்டிகுலரா சாத்தான் கேட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இவர்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்த ஒரு சந்ததி. ஒரு மனுஷன் இறந்தாங்க அப்படின்னா அந்த மனுஷனுடைய சரீரத்தை எப்படி பதப்படுத்தணும்ன்ற எல்லா டெக்னிக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு தெரியும். சோ மோசே தான் இவங்களுடைய லீடர். அவர் இல்லாம நம்ம காணான்னு போக முடியாது. ஒருவேளை அவர் செத்தாலும் அவர் அப்படியே பொம்மை மாதிரி நாங்க தூக்கிட்டு காணானுக்குள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்குள்ள இருந்திருக்கும். இதுக்காகவே பர்டிகுலரா தேவன் இந்த சரீரத்தை மறைச்சார். காரணம், அந்த மம்மி அப்படிங்கக்கூடிய அந்த சடலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எகிப்துல பண்ணுவாங்க, அந்த சரீரம் அப்படியே பதப்படுத்துறது. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணி இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு பெரிய ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது தேவன் பார்க்கிறார். ஒருபோதும் இந்த ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை வரக்கூடாது. முதல்ல மோசேயுடைய சரீரத்தை மறைக்கலாம் அப்படின்னு மிகாயேல் தூதன் மூலமாக இந்த காரியங்கள் அங்க பண்ணப்படுது. பட் ஆனா நம்ம பாக்குறோம், பழைய ஏற்பாடுல நிறைய இடங்கள்ல இஸ்ரேல் மக்கள் அவர்கள் வழிபடாத தெய்வங்களே இல்லை. கண்ணுக்குட்டி பார்த்தா வழிபடுவாங்க, மாடு பார்த்தா கும்பிடுவாங்க, சூரியனை பார்த்தா கும்பிடுவாங்க. சோ மோசே தங்கள் கூடவே இருந்த ஒரு மனிதன் மரித்து போய் பிணமா இருந்தாலும் அந்த பிணத்தை எடுத்து சுத்திகரிச்சு இவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள்னு தேவன் அறிஞ்சுதான் இந்த சரீரத்தை மறைச்சார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு பார்த்தோம். என்னதான் அவர்கள் கடவுளுடைய உண்மையான அந்த சில வல்லமையுள்ள காரியங்களை பார்த்திருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு தெய்வ பக்தி இல்லை. அதுக்கு காரணம் இவங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இல்லாம போனதுதான் அன்புக்குரிய சகோதர சொல்லி. சோ இந்த 9ஆம் வசனத்தை பர்டிகுலரா யூதா ஏன் பேசுறாருன்னா, சோ இந்த மாதிரி சபையில 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இவங்களை குறிச்சு நம்ம ரொம்ப இவங்கதான் சொல்றதை விட எல்லாருக்கும் சிவியரா தேவன் ஜட்மெண்ட் கொடுப்பாரு. இத முன்பாகவே மிகாயேல் தூதன் பண்றாரு. என்னதான் உரிமை இருந்தாலும் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு அருமையான ஒரு குட் கேரக்டர் என்ன பண்றாருன்னா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு நம்ம பாக்குறோம். சோ இதே போல சாத்தானோட இன்னும் சில தர்க்கங்கள் பைபிள்ல நடந்திருக்கு. சோ படிக்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். பாருங்க, ஆக்சுவலா இந்த சகரியா 3ஆம் அதிகாரத்துல இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா குறிச்சு அங்க பேசப்பட்டிருக்கும். இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இல்லைங்களா? ரொம்ப தெளிவா நம்முடைய ரட்சகர் பேசுறாரு. உன்னை பிதாவாகிய தேவன் தான் கடிந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றார். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அப்படின்னா ஒரு அருமையான ஒரு கேரக்டர். எவ்வளவு பெரிய தவறு சாத்தான் பண்ணியிருந்தாலும் இந்த சிவியர் ஜட்ஜ்மெண்ட் தேவன் ஒரு நாள் கொடுப்பாருங்கிறதுல மிகாயேல் தூதன் அது உறுதியா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து நம்ம நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. ஒருவேளை நம்ம நியாய தீர்ப்பு செய்யறோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் சபையாருடைய குணலட்சணங்கள் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு நேச்சர்ல இருக்கணும். அப்படி யாருக்காவது நம்ம ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கறதா இருந்தா அது சபைக்கு ஒரு இடைஞ்சலா வரக்கூடிய காரியம் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அதை எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ இதை நம்ம கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவர்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத 2 பேதுருல வசனமா படிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. ஓகே, இங்க கூட சொல்றாரு, அதிக பலனையும் வல்லமையும் உள்ள தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த குரூப்பை பத்தி பேசுறார். அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. பாருங்க, எங்கேயோ நடந்த சம்பவத்தை இப்போ பேதுரு லிங்க் பண்றார். ஆனா நம்ம படிச்ச வசனம் யூதால இருக்கு. யூதாக்கும் பேதுருக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை நீங்க நல்லா கவனிங்க. என்ன அவர் சொல்றாருன்னா, நிறைய வல்லமையுள்ள தூதர்கள் இருக்கிறாங்க தேவ சமூகத்துல. அவர்கள் கூட துணிகரமா இந்த மாதிரி தவறுகள் பண்றவங்கள ஓப்பனா கடிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதன் நிமித்தமா இவர்கள் கரைபற்ற கூடாது அப்படிங்கிறது. சோ இது கூட மிகாயேல் தூதன் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆனா தேவன் ஒரு நாள் எல்லாருக்கும் ஒரு சிவியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஒருவேளை இந்த கரை படிந்தவர்கள் 7ஆம் கால சபையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம வசனத்துல படிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூர்ண சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். பாருங்க, நம்ம பாக்குறோம் சபை நிறைவான பிறகு நடக்கக்கூடிய சில ஈவெண்ட்ஸ் தான் இங்க இருக்கு. தெளிவா சொல்றார், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு உண்மையான திருச்சபையுடைய வேலை அவ்வளவுதான். யூதால சொன்ன மாதிரி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், அவ்வளவுதான். நாம் நம்முடைய வேலை தேவனை மகிமைப்படுத்துறது மாத்திரம்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த துணிகர பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுப்பார். இது உலகத்துக்கு கொண்டு வர ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய நோக்கமெல்லாம் என்னவா தெரியுங்களா இருக்கும்? 7ஆம் கால சபையில கிறிஸ்துவின் சரீர அங்கமா போறவங்க நம்ம எல்லாருடைய நோக்கமும் என்னன்னா, த என்டர் இன்டு ரெஸ்ட். அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நான் என்னுடைய ஓட்டத்தை எப்ப நான் முடிப்பேன், அவருடைய இளைப்பாறுதல்ல நான் பிரவேசிக்கணும் அந்த பரலோக ராஜ்யத்துல அப்படிங்கிறது தான். இது ரொம்ப தெளிவா நம்ம எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் புஸ்தகத்துல இந்த இளைப்பாறுதலுக்காகவே ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருப்பார். படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்படின்னா இப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் கால சபையில யார் இந்த மாதிரி துணிகரமான பாவம் பண்றாங்க அப்படின்னு பாக்குற வேலை நம்மளதில்ல. அது தேவன் அதன் காலத்துல அதுக்குண்டான நியாய தீர்ப்பு கொடுப்பாருன்னு பாக்குறோம். ஏன்னா யூதா தெளிவா சொல்றார், மிகாயேல் தூதனை சாத்தான கடிந்து கொள்ளன்றார். அப்ப நம்முடைய வேலை என்ன பிரதர் அப்படின்னா, ரொம்ப தெளிவா சொல்றார், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான
ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. நமக்கு அழைப்பு இருக்கு. 7ஆம் கால சபையிலையும் நம்மளால சபையா மாற முடியும்னு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம ஒருத்தர் கூடன்றார், ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நம்ம கிட்ட ஒண்ணுதான் தேவன் எதிர்பார்க்கிறார், நீங்கள் பயந்திருங்கள் என்றார். நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருத்தர் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள முதல்ல வர வேண்டியது ஒரு தெய்வ பயம். அதுதான் அடுத்த ஞானத்தை கொடுக்கும். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் ஒரு நன்மைக்கு எதுவா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். சோ இது வரைக்கும் யூதா சொல்றார், மிகாயேல் தூதனை குறிச்செல்லாம் சொல்லிட்டு, அடுத்து இந்த வகையான கூட்டத்தாரை குறிச்சு சில குண லட்சணங்கள் அவர் சொல்றார். இவங்க என்ன பண்ணுவாங்க சபையில அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றார். படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, 2 விஷயம் இங்க சொல்றார். ஆக்சுவலா படிக்கும் போது ஒன்றுக்கொன்று பாத்தீங்கன்னா எதிரும் புதிரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் சொல்றார், இவங்க நிறைய தூஷணமான வார்த்தைகள் பேசுறாங்க, தூஷிக்கிறாங்க தங்களுடைய பேச்சினாலும் கிரியையினாலும். இப்பேற்பட்டவர்கள் யார் அப்படிங்கறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பார். இங்க பர்டிகுலரா சொல்றார், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை. ரொம்ப எளிமையா பார்க்கணும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நான் ஒரு உதாரணமா சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வெளி தோற்றமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஏதோ ஒரு சகோதரனை குறிச்சோ ஒரு சகோதரியை குறிச்சோ நமக்கு ஒரு குற்றச்சாட்டு வருது. நாம அதை பார்க்கவும் இல்லை, நம்ம அதை நேர்ல இருந்து கேட்கவும் இல்ல அந்த சகோதரனோ சகோதரியோ சம்பந்தப்பட்டவங்க ஒரு வாய்மொழியா நம்மளை பார்த்து சொல்லவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில ஒரு காத்துல ஒரு செய்தி நம்முடைய காதுகளுக்கு வரும்போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த செய்தியை வாங்கிட்டு முதல்ல தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். தேவனே, இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுறேன், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உங்களுடைய கரத்துல வைக்கிற, நீங்க என்ன பண்ணுங்க பாத்துக்கணும். ஆனா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கேள்விப்படுற விஷயத்தை எடுத்து பயங்கரமா எல்லாருக்கிட்டையும் சொல்றது. அதான் இந்த வசனத்துல பாக்குறோம், தங்களுக்கு தெரியாதவைகள், நிஜமாவே அப்படி ஒண்ணு நினைச்சா நடக்கலையானே தெரியாது, ஆனா தெரியாத விஷயங்களை குறிச்சு போய் எல்லா பரிசுத்தவான்கள் மத்தியிலும் போய் தூஷணமான வார்த்தைகள் பேசுறாங்க இந்த ஒரு குரூப். அடுத்து சொல்றார், தெரியாத பேசுறாங்க, ஒரு புத்தி இல்லாத மிருகம், அறிவில்லாத மிருகத்தை போல அவருடைய சுபாவம் அப்படி இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த இடத்துல 2 பாயிண்ட் பாக்குறோம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச அளவை வச்சு நாம் கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திறன் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க வசனம் பாத்தீங்கன்னா, தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே அப்படின்னா, மேல வசனம் பாருங்க, தங்களுடைய சுபாவத்தின்படி. ஒரு புத்தி இல்லாத மிருகத்துக்கு அந்த மிருகத்துக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கோ அது அப்படியே நிற்கும். புத்தி இல்லை இல்லையா? புத்தி இல்லாத தன்மையினால தங்களை கெடுத்துக்கொள்ளும். அதே போல தங்களுக்கு தெரியாத விஷயங்களை இவர்கள் துணிவா நுழையிற மாதிரி நுழைஞ்சு தூஷிப்பாங்க அப்படின்னு. சோ இந்த வசனத்துக்கு கூட நம்ம விளக்கம் பார்க்கும்போது நம்முடைய மூத்த சகோதரர் நிறைய பாயிண்ட் கொடுக்குறார். தங்களுக்கு தெரியாதவைகளை எப்படி தூஷிக்கிறாங்கன்னு சொல்லும் போது, தூஷிக்கிறதுனா ஒண்ணு இல்ல, தீஸ் ஸ்பீக்ஸ் ஈவல் அப்படின்றார். அப்படின்னா ஈவில் ஸ்பீக்கிங். ஒரு விஷயம் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி அல்லது நம்ம கேள்விப்பட்ட விஷயத்தை இன்னும் சித்தரிச்சு நிறைய பேர்கிட்ட சொல்றது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தார் சபைகள்ல இருப்பாங்கன்றார். இவர்களுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் பேர் கொடுக்கிறார், ஓனாயின்றார். இந்த ஹைலைட் பண்ண வார்த்தை ஓனாயின்றாரு. பேக் பைட்டர்ஸ்ன்றாரு, அதாவது பின்னாடி கடிக்கக்கூடியவங்கன்றாரு. அடுத்து சொல்றாரு ஸ்லாண்டரஸ், அதாவது எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு புத்தி இல்லாத மிருகங்களை போல இந்த ஒரு கூட்டம் ஆதிகால சபையில் இருந்துட்டு இருந்திருக்கு. மோசமான ஜனங்கள்ன்றார். இவங்க எப்படி இருக்காங்கன்றத பாருங்க. இப்ப நம்ம பார்த்த யூதா இந்த வசனத்தை போலவே பேதுரு அதே வார்த்தையை பயன்படுத்துறார். இதுதான் இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து
அநீதத்தில் பலனை அடைவார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 புஸ்தகம் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொன்னாலும் நிறைய வார்த்தைகளை கூட தேவன் ஒரே மாதிரி கொண்டு வர்றார். இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு புத்தி இல்லாத மிருகம் என்னைக்கோ ஒரு நாள் சாகும், யாருக்கே கையில வந்து மாட்டியும். அந்த மாதிரி புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாத விஷயங்களை சும்மா ஈவில் ஸ்பீக் பண்றாங்க, தூஷித்து அந்த தூஷணமான வார்த்தைகள்னால யார் அழியிறாங்களா? வசனம் இருக்கு, தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து, அவங்க தலையிலே அவர்களே மண்ணவாரி போடுற மாதிரி கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலன்னு ஒண்ணு இருக்கு, அது தேவன் கையில சரியா என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க. சரி பிரதர், இந்த மாதிரி ஒரு கூட்டம் சபையில இருக்குன்றீங்க, இந்த மாதிரி கடைசி நாட்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டம் கட்டாயம் இருக்குன்றோம். ஏன்னா யூதா எழுதிட்டாருன்னா இருக்கும், ஏன்னா நம்ம எக்லீஷியால வேணா இல்ல நம்ம நினைச்சுக்கலாம், கட்டாயம் இருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சுபாவம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் புரியுற மாதிரி இவர்கள் யாரு, என்ன மாதிரி ஒரு நடக்கை வச்சிருப்பாங்க, ஒருவேளை தெரிஞ்சா இவர்கள்கிட்ட இருந்து நம்மளை தற்பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த இடத்துல யூதா ஒரு அருமையான ஒரு வசனத்தை பேசுறார். இவ்வளவு ஓப்பனாக பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய நிழலை தெளிவா இந்த 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான காரியத்துக்கு கம்பேரே பண்ண முடியாது. தேவன் அவ்வளவு அருமையா கம்பேர் பண்றார். ஒரு 3 கேரக்டர் அவரு கொடுக்குறார். இதை குறிச்சு நம்ம நிறைய ஜெனரல் கிளாஸஸ்ல கேட்டிருக்கலாம். பட் இதை நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு வகுப்பாரா எப்படி இவங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் சாதாரணவர்கள் அல்ல, ரொம்ப மோசமான சுபாவம் உடையவர்கள். படிக்கலாம் இவர்கள் யார போல இருக்கிறாங்கன்னு. யூதா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து இளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோர எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பாருங்க, இவர்களுக்கு ஐயோன்றார். இப்ப கேள்வி, யார் அந்த இவர்கள் பார்க்கும்போது காயினை பத்தி சொல்லல, இளையாம பத்தி சொல்லல, கோரா பத்தி சொல்லல, பட் அவர்களுடைய சம்பவத்தை எல்லாம் சொல்றார். ஆக்சுவலா யாருக்கு ஐயோன்னு சொல்றாருன்னா, இந்த மாதிரி சபைகள்ல துணிகரமான பாவம் பண்ணி மற்றவர்களை பத்தி ஃபுல்லா தவற பேசி குறை காணும் குணத்தோடு ஒரு துணிகரமான சில காமவிகார நடவடிக்கைகள் செய்யறதாகட்டும், சத்தியத்திலிருந்து வேறு பிரியதாகட்டும், உண்மையான அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதாகட்டும், தேவ பக்தி இல்லாம சுயநலமா நடக்கக்கூடிய இந்த ஜனங்களை குறிச்சு சொல்லும்போது அவங்களுக்கு ஐயோ, அவங்க கெட்டு போறாங்கன்ற. அப்படின்னா எப்படி கெட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 கேரக்டர்ஸ் அவர் சொல்றார். இந்த 3 கேரக்டர்ஸ் தான் இந்த நாளுக்குள்ளான பாடத்துக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். இதோட நம்ம முடிப்போம். சோ முதல்ல சொல்லும்போது த வே ஆஃப் காயின், அதாவது காயினுடைய வழி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் காயின், ஆபேல் காயினுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். சோ என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணம் சரியில்லாத ஒரு தன்மை, தன் கூட பிறந்தவனையே கொலை பண்ற அளவுக்கு ஒரு துணிகரமான சுயநலம் உள்ள ஒரு தன்மை யாருக்குள்ள இருந்துச்சுன்னா காயினுக்குள்ள இருந்துச்சு. சோ நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 5 மற்றும் 6 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம பார்த்த எல்லாமே இங்க வரும். ஒரு தெய்வ பயம் இல்ல. ஆக்சுவலா இது குறிச்சு நம்ம நிறைய முறை படிச்சிருக்கிறோம். 2 பேருமே தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட தேவ சமூகத்துல எடுத்துட்டு போறாங்க. தேவன் 2 பேருடைய காணிக்கையும் பார்க்கிறார். கொண்டு வந்த காணிக்கையில எந்த குறையுமே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட எது நல்லதோ அதுதான் கொண்டு வந்துருக்குறாங்க. வரும்போதே மோசமானதெல்லாம் காயின் கொண்டு வரல. ஆனா தேவன் 2 பேரையும் அங்கீகரிச்சிருக்கலாம், ஆனா அங்கீகரிக்கல. ஒருத்தர் அங்கீகரிக்கிறார், ஒருத்தர் அங்கீகரிக்காம போறார். இப்ப கேள்வி, ஒருத்தர் அங்கீகரிச்ச உடனே அங்கீகரிச்ச நபரோடு கூட சேர்ந்து ஒருவேளை காயின் சந்தோஷப்பட்டிருந்தாருன்னா இங்க பிரச்சனையே இல்லை. பட் காயினை ஏன் இப்படி வச்சிருக்காருன்னா, இந்த மாதிரிதான் 2ஆம் மரணம் போற குரூப் இருப்பாங்க சபையிலன்ற. எப்படி பிரதர் அப்படின்னா, காயின் ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கிறத பார்த்தோன்னே
தான் பலி அங்கீகரிக்கலன்னு தெரிஞ்சோன்ன அவருக்குள்ள ஒரு எரிச்சல் வருது, அவருடைய முகநாடி வேறுபடுது, ஒரு பகை உணர்வு வருது. தேவன் கேட்கிறார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிருச்சு, உனக்கு ஏன் முகநாடி வேறுபடுது? அவர் தேவனே சொல்றார், உண்மையாவே நீ மனசார நல்லது பண்ணியிருந்தீன்னா உனக்கு நீ நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறார். படிக்கலாம் 7 மற்றும் 8 வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுல நிறைய நம்ம நிழல் பொருள் நம்ம பார்க்க முடியும். பட் இந்த காயினுடைய வழி எந்த அளவுக்கு தவறு அப்படின்னா, இன்னொருத்தருடைய பலி அங்கீகரிக்கப்படும் போது இவருக்குள்ள எழும்புற ஒரு மோசமான கேரக்டர், பொறாமை, பகை, சுயநலம். இது நம்ம ரொம்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே 7ஆம் கால சபையில எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளா நாம் இருக்கும் பட்சத்துல நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரர்களுடைய ஊழியம் அல்லது அவருடைய வாழ்க்கை தேவனாலும் மற்ற உடன் சகோதர சகோதரிகளாலும் அங்கீகரிக்கப்படும் போது ஒருவேளை நம்ம தாய் நேரத்துல நம்மளை வச்சுக்கலாம். நம்முடைய மனசுல என்ன எழும்பக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை குறித்த ஒரு பொறாமையோ ஒரு முறுமுறுப்போ ஒரு பகை உணர்வோ ஒருபோதும் நமக்குள்ள வரக்கூடாது. நாம் எவ்வளவு வருஷம் சத்தியத்துல இருந்தாலும் இது வரும். அப்படி இந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ள வரும் பொழுதே உடனே அதை கட் பண்ணணும். இல்லைன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அங்கீகரிக்கப்பட்ட சகோதரனை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலா இங்க ஆபேல எப்படி காயின் கொலை பண்றாருன்னா, வீட்டுல இல்ல, இவர்கள் வயல்வெளியில இருக்கும் போது இவருக்கு விரோதமா எழும்பி கொள்றாருன்னு பாக்குறோம். இங்க வயல்வெளி அப்படிங்கும் போது ஒரே அறுவடையின் காலத்துல ஒரே ஊழிய பாதையில இருக்கும்போது தேவன் எந்த சகோதரரை அங்கீகரிக்கிறாரோ, ஒருவேளை காயின் போல இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவரை கொலை பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா அவருடைய இமேஜ் தான் கொலைன்னு நம்ம பார்க்கிறோம். அவருடைய இமேஜ கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணுவாங்க. காணாதவர்களை தூசிப்பார்கள், நடக்காத விஷயத்த நடந்ததாக சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த கடைசி நாட்கள் இருக்கிற ஒரு குரூப் யார் புடிச்சிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் கண்ட்ரோல் எடுத்துருவாப்புல, காயின் எடுத்த மாதிரி. படிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம். பாருங்க, அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். 2 பாயிண்ட். காயின சாத்தான் ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு. அப்ப ஒரு சகோதரனை ஒருத்தர் கொலை செய்யறாரு துணிகரமா அப்படின்னா, அவர் ஆல்ரெடி சாத்தான் அவரை கேப்சர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அடுத்து 2வது சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி பொறாமை வெறுப்பெல்லாம் வருதுன்னா, காயின் போன்ற இந்த 2ஆம் மரணம் போகக்கூடிய சிலருடைய கிரியைகள் மோசமா இருக்கு. இவர்கள் யார் இமேஜ கொலாப்ஸ் பண்றாங்களோ அவருடைய கிரியைகள் நல்லா இருக்கு. இதை தேவன் பார்க்கிறார், அருவருக்கிறார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் உதாரணம், நமக்குள்ள காயினுடைய வழி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிவியரான ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம போறோம். இன்னும் சொல்ல போனா யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர் அந்த மாதிரி. அப்படின்னா பிரதர், ஒருவேளை எனக்குள்ள காயினுடைய வழி இருக்குன்னு நான் எப்படி பிரதர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான். மற்ற சகோதரர்களை பார்க்கும்போது நமக்குள்ள பொறாமைங்கிற ஒரு குணம் எழும்புதா? மற்ற சகோதரர்களுடைய ஊழியங்கள் தேவனால அங்கீகரிக்கப்படும் போது, அவருடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளப்படும் போது, ஒருவேளை நம்முடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள தாமதம் ஆகும் போது நமக்குள்ள அவர்கள் மேல ஒரு வெறுப்பு, ஒரு பகை உணர்வு வருதா? நமக்குள்ள காயின் வழி வந்துருச்சு. இந்த பகை உணர்வுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, ஒருவேளை அந்த சகோதரனை குறிச்சு யாராவது சபைகள்ல, நம்முடைய சபையில புகழ்ந்து பேசும்போது நம்ம குறுக்கு போய், அவர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய இமேஜை, நடக்காத ஒண்ணு,
கொலை பண்ற மாதிரி நம்ம சில செயல்கள் செய்யறோமா? ஒருவேளை இந்த வகையான செயல்கள் இந்த கடைசி நாட்கள்ல எந்தெந்த பரிசுத்தவான்கள் மத்தியில காணப்படுதோ அவர்கள் இந்த வகையான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க. காரணம், பொல்லாங்கன் அவர்களை தன்னுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணிட்டாச்சு, எடுத்தாச்சு. பிரதர், இது மட்டுமா பிரதர்ஸ் பகைச்சுக்கிறது, ஒரு பொறாம வர்றது இதுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு அடுத்த ஒரு செயல் இருக்கு. அதைத்தான் யார் பண்ணாங்கன்னா பிழையாம் பண்றாங்க. சோ பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகம் அப்படின்னு பாக்குறோம். படிக்கலாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். பிழையாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க ஆக்சுவலா பிழையாம் ஒரு தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவன் தான் ஒரு புறஜாதியா இருந்தாலும் அப்படி ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இங்க என்ன ஒரு டெம்டேஷன் வருதுன்னா, ஆக்சுவலா தேவன் சொல்லிட்டார் முதல்ல இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டார். ஆனா நிறைய பொன் பொருள் வெள்ளி வந்தோம்னா அதன் மேல ஒரு ஆசை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தேவன் ஏதாவது மாத்தி சொல்லுவாரா, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்காதான்னு பார்த்தார். அப்படி ஆப்ஷன் இருக்காதான்னு பார்க்கும்போது தேவனும் சரி நீ என்னதான் பண்ற, உன்னுடைய மைண்ட் என்னதான் பார்க்கலாம்னு சொல்லி சரி நீ கிளம்பு போய் அவர் சொல்ற மாதிரியே தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு இவரு கிளம்பி போறார். நம்ம படிச்சிருக்கிறோம். கழுதைக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா பிழையாமுக்கு புரியல. தேவன் ஒரு சிவியரான ஜட்ஜ்மெண்ட் இந்த பிழையாம கொடுத்தார். பின்னாடி நடந்த யுத்தத்துல பேயரின் குமாரனாகிய பிழையாம் அவருடைய தலை அங்க வாங்கப்பட்டதை பாக்குறோம். அவர் ஒரு மோசமான மரணத்துக்குள்ள போனார். ஒரு அருமையா தேவனுக்கு ஆன ஒரு தீர்க்கதரிசியாக தன்னுடைய ஊழியத்தை முடிக்க வேண்டியவர். அப்படியே இங்க கொண்டு வந்தோம்னா தேவனால ஆசாரியரும் ராஜாக்களுமாக அழைக்கப்பட்டு அதன் பாதையில அருமையா தங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில போகக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில கூட இந்த பிழையாமுடைய வஞ்சகம் வரும் இந்த 7ஆம் கால சபையில. அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு ரொம்ப தெளிவா எழுதுறார். படிக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லைங்களா, 2 பேதுரு நிருபமும் யூதா நிருபமும் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரிதான் சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தனித்தனியா படிச்சிருப்போம். ஆனா இப்போ இது ரெண்டும் பேரலா பார்க்கும்போது நிறைய வசனங்கள் புரியுது இப்போ தெளிவாவே. படிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். தம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. பாருங்க, இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு பேதுரு. பிழையாம் ஸ்டோரி சொல்ல, பிழையாம் மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க கடைசி காலத்துல. இவர்கள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, அப்போ தேவன் ஒரு வழி சொல்றார். இந்த யூதா நிருபமே அதான், மகா பரிசுத்தமான விசுவாசம், வேத வசனம் சொல்லக்கூடிய சத்தியத்தை அப்படியே புடிச்சுக்கிறோம். இதுதான் செம்மையான வழி. இந்த செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து அப்படின்னா இந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, உண்மையான சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் சரி செய்யாம அசத்தியம் அநீதியான காரியங்களோட தங்களுடைய ஈடுபாட கொண்டு போய் பிழையாமை போல ஒரு மோசமான வஞ்சகத்துல அவங்க பண்றாங்க. என்னன்னா, அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நிறைய வசனங்கள் பார்க்கிறோம். ஒரு தீமை இந்த உலகத்துல நடக்குது. ஒரு சூழ்நிலையில நம்ம போய் பேசுறோம், ஒரு சூழ்நிலையில நம்ம சத்தியத்துக்கு விரோதமா நடக்கிறோம், ஒரு சூழ்நிலையில நம்ம தேவ சமூகத்தை விட்டு நம்ம வெளியே போறோம் அப்படின்னா அங்க அல்டிமேட்டா என்ன பிளே ஆகுது அப்படின்னா ஒரு சுயநலம். இந்த சுயநலத்துடைய அடுத்த ஒரு ரூபத்தை அவர் சொல்றார், இது கூலிக்காக செய்யறது. அப்போ பிழையாம் உண்மையாகவே நான் தேவனுடைய தீர்க்கதரிசி, நான் தேவன் சொன்னா அதை அப்படியே சொல்லணும், நான் தேவனுடைய பட்சத்துல நிக்கணும் அப்படிங்கிற உறுதிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறார். ஒரு நாள் தங்குங்க,
தேவன் ஏதாவது வேற ஆப்ஷன் சொல்றாருன்னு பாக்கலாம். நான் இன்னும் நான் என்ன பண்றேன், தேவன்கிட்ட போய் நான் பிரேயர் பண்ணி பாக்குறேன், ஏதாவது சொல்லுவார். அப்ப தேவனே தன்னுடைய திட்டத்தை மாற்றணும்னு இவர் விரும்புறார். காரணம், இவருக்கு உண்டான சுயநலம், இவருடைய பொருள் ஆசை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் கிளியரா சொல்றார், அந்த அக்கிரம நிமித்தமா அவர் கடிந்து கொள்ளப்பட்டார். பேசாத கழுத மனுஷனை போல பேசி அவருடைய மதிக்கேட்ட தடுத்துச்சுன்றார். ஆனா அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டும் வாங்குறார். இங்க கூட நம்ம 7ஆம் கால சபையில நாம் காயினை போல சகோதரர்களை பகைக்கிறவங்களா இருக்கலாம், இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும், விரோதம் பண்ணுவாங்க, சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரருடைய பேரை கலங்கடிப்பாங்க, அவருடைய இமேஜை கொலை பண்ணுவாங்க. இந்த ஹார்வெஸ்ட் காலத்துல இந்த கூட்டத்தாருடைய அடுத்த செயல் என்னன்னா, தாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நன்மையா இருக்கணும்னு பிரியப்பட மாட்டாங்க. அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, நான் பண்றனால எனக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. இதுதான் பிழையாம் பார்த்தார். தேவன் அடுத்து ஏதாவது வேற ஆப்ஷன் சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணி தனக்கு உண்டான சுயநலமான கூலியை அவர் பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணார். இந்த 7ஆம் கால சபையில கூட ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு. நம்மளாம் அநேகர் ஊழியம் பண்றோம், அநேகர் கடவுளுக்கு உண்மையா வாழணும்னு பேசப்படுறோம். எந்த இடத்திலும் நமக்குள்ள வரக்கூடாத ஒரு சுபாவம், ஒரு பொருள் ஆசை. ஏதோ ஒரு ஃபேவருக்காக, ஏதோ ஒரு நன்மையை, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்பி நாம் ஒருவேளை தேவனுடைய இந்த ஊழியத்தை நம்ம செஞ்சோம்னா ஒருபோதும் நம்மளால தேவனுடைய பட்சத்தில் நிற்க முடியாது. காரணம், பிழையாம் அங்க டெம்ட் ஆகிறார். தனக்கு நிறைய பொன் பொருள் வேணுங்கிறதுக்காக தேவ வசனத்தை மறந்து அங்க தேவனே மாத்தி சொல்ற அளவுக்கு ஏற்பாடு பண்றார். தேவன் பார்த்தார், இது என்னுடைய பிள்ளைக்கு உண்டான குவாலிட்டி இல்ல, உனக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டார். இங்க கூட அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையும் நம்ம சொல்லணும்னா அப்படின்னா, நாம் பண்ணக்கூடிய ஊழியங்களாகட்டும், நாம் படக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்களாகட்டும் ஒருபோதும் நம்முடைய சரீர நன்மைக்காகவோ மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நோக்கத்துக்காகவோ ஒருபோதும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மனால 100% கடவுளுடைய வழியில நடக்கவே முடியாது. அங்க பிள்ளையாம் அதான் எதிர்பார்க்கிறார். ஏதாவது ஒரு பொன் பொருள் அப்படின்னா, பொன் பொருள் கொடுக்கக்கூடிய நபருக்கு சாதகமா அவர் பேசிதான் ஆகணும். தேவன் பார்க்கிறார், நீ அதை விரும்பாதப்பா, நான் சொல்றத சொல்லுனார். சோ இந்த கடைசி காலத்துல நமக்கு இருக்கக்கூடிய 2வது டேஞ்சர், ஒரு பிழையாம் வகுப்பாரும் இங்க இருப்பாங்க. அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில சுயநலமான காரியங்களுக்காகவும் சில பொருள் ஆசைக்காகவும் சத்தியத்தை அவர்கள் திருத்தி பேசக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்கள் இருப்பாங்க. இதனுடைய அடுத்தபடி இந்த 2ஆம் மரணம் போறவங்களுடைய இன்னொரு சுபாவத்தை அவர் சொல்றார். இது இன்னமும் மோசம். இவர்கள் ஒரு கிளர்ச்சியாளர்கள். யார போலன்னா, கோராவை போல ஒருபோதும் அமைதியை விரும்ப மாட்டாங்க, சமாதானத்தை விரும்ப மாட்டாங்க. சோ இந்த கோரா என்ன பண்ணார் படிக்கலாம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் ஆப்ராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, இங்க ரொம்ப தெளிவா அவர் சொல்றார். ஆக்சுவலா கோராகுன்னு ஒருத்தர், அவரு கூட நிறைய பேரை, அவருடைய சந்ததியில இருக்க நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு உண்மையாகவே தேவனால அங்கீகரிக்கப்பட்ட மோசே மற்றும் ஆரோனுக்கு விரோதமாக இவர்கள் கூட்டம் கூடி இவங்க என்ன பேசுறாங்கன்னா, அந்த வசனத்துல இதுதான் தேவன் சொல்றாரு, ஒரு துணிகரமான பாவம். நம்ம பிரசங்கில வசனம் பாக்குறோம், தேவ சமூகத்துல நீ மனம் தவறி கூட ஒரு வார்த்தை பேசிடாத அப்படின்னு வசனம் இருக்க. இவர்கள் தேவ சமூகத்துல போய் என்னன்றாங்களா, உண்மையாகவே மோசே ஆரோன் தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள், அவர்களை பார்த்து என்னன்றாருன்னா, நீங்க மிஞ்சி நடக்கிறீங்க, நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க அப்படின்றார். அடுத்து சொல்றாங்க, சபையில இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், சபையில தேவன் இருக்காரு, சபைக்கு மேல உங்களை உயர்த்தாதீங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலா அந்த இஸ்ரேல் சபையார் மத்தியில தேவன் இருக்கார், உண்மைதான்.
இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவர்கள் பரிசுத்தமானவர்கள் தான், ஏன்னா தேவன் சில ஏற்பாடு பண்ணாங்க, உண்மைதான். அதே டைம்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒளிக்காரர்கள் தான் மோசே, ஆரோன். இத விட்டுட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஜனங்கள் விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த இஸ்ரேல் சபையை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஆப்போசிட் பண்றாங்க. இது கூட நம்ம பாக்குறோம். இந்த 7ஆம் கால சபையில கூட இந்த கோராக மாதிரி ஒரு வகுப்பார் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிஞ்சுக்காம, தேவன் பண்ண டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டை புரிஞ்சுக்காம எதிராக ஒரு கூட்டம் கூடி சில கிளர்ச்சிகள் பண்ணுவாங்க. பட் அங்க மோசேவும் ஆரோனும் இவர்களுக்காக தேவன் கிட்ட மன்றாடுறாங்க, அவ்வளவுதான். அவங்க எதுவுமே எதிர்த்து பேசவே இல்லை. ஆனா இந்த கோராக வகுப்பா ரொம்ப துணிகரமான சில செயல் செய்யும் போது, நீங்க மட்டும்தான் ஊழியம் பண்ணுவீங்களா, நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க மோசே, ஆரோன் கிட்ட. அப்படி சொல்லும்போது பாருங்க, இதே மாதிரி சில சூழ்நிலைகள் இந்த கடைசி நாட்கள்ல கூட நடக்கும். ஆனா நாம் ஒருபோதும் இந்த கோராக வகுப்பாரா இருந்துடக்கூடாது. நம்ம இஸ்ரேலுடைய பரிசுத்த சபையாரா தான் இருக்கணும். இவர்கள் இந்த மாதிரி துணிகரமா பேசுனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ரொம்ப கோபப்பட்டு அன்னைக்கு பூமியை அப்படி பிளக்கிறார். நின்ன இவங்க எல்லாம் தங்களுடைய தூப கலசங்களோடு அப்படியே உள்ள போறாங்க. இவங்க மாத்திரம் போகல, இந்த கோராக வகுப்பாருக்கு உண்டான பெரிய டேஞ்சர் என்னன்னா, குடும்பத்தோட போறாங்க உள்ள. படிக்கலாம். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33. 16ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அப்படின்னா உண்மையான தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாகவும், உண்மையான தேவனுடைய சபைக்கும் விரோதமாகவும், ஒருவேளை இந்த கடைசி நாட்கள்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி துணிகரமா சில பாவங்கள் செய்யும் பட்சத்துல இங்க ரொம்ப சிவியரா இருக்கு. இதைத்தான் யூதா சொல்றார். அப்படின்னா உடனே பூமி பிளந்து உள்ள போயிடுவாங்களா? இல்ல, அவர்கள் தங்களுடைய சபைக்கு உண்டான அழைப்பை இழந்துருவாங்க. ஒருவேளை தேவன் அனுமதிச்சாருன்னா இந்த வகையான சுபாவம் உள்ள ஜனங்கள் 2ஆம் மரணத்துக்கு போயிடுவாங்க. ரொம்ப சிவியரான டேஞ்சர் சொல்றார். தாயின் வழி இருக்கவே கூடாது. பிழையா மாதிரி காசுக்காக நம்ம சொல்றவங்களா இருக்கக்கூடாது. காசுக்காக நம்ம நடந்தவங்களா இருக்கக்கூடாது. உண்மையான சத்தியத்துல தேவ பட்சத்தில் தேவனுக்காக நம்ம நிக்கணும். 3வது சொல்றார், ஒருபோதும் தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியருக்காகவும் விரோதமாக நாம் ஒருபோதும் துணிகரமா நாம் பாவம் செஞ்சிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், இந்த பார்த்த இந்த மூணு விஷயங்களும் நம்ம இன்னும் ஒரு சில வரிகள் நம்ம வாசிச்சு நம்ம முடிக்கலாம். சோ காயினுடைய வழின்னா என்ன? காயின் என்னதான் தப்பு பண்ணார் பாருங்க. இதெல்லாம் தமிழ்ல நான் மொழிபெயர்த்து நம்ம போட்டிருக்கோம். சகோதரி நீங்க வாசிங்க. காயின் நிபந்தனைக்காரனாக இருந்தான். ஆபேலின் தியாகம் அவருடைய தியாகத்தை விட சிறந்ததாக இருக்கக்கூடிய எந்த உயர்ந்த காரணத்தையும் அவரால் கவலைப்பட முடியவில்லை. தெய்வீக பகுத்தறிவு அவரது மனதில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது. அப்படின்னா ஒருவேளை காயின் வகுப்பார், காயின் வழியில செல்லக்கூடிய சகோதரனுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they are always complaining. ஒரு நிந்தனைக்காரனாகவே இருப்பாங்க. சொல்றாரு, சரி நம்ம பலியை தேவன் அங்கீகரிக்கல, அப்ப ஆபேலுடைய பலியை அங்கீகரிச்சிருக்கிறாரே, அப்படி என்ன ஒரு பண்ணினார், அதே மாதிரி நம்மளும் அடுத்த முறை கடவுளுக்கு போய் பலி செலுத்தணும்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து கத்துக்கொள்ளக்கூடிய மைண்ட் எல்லாம் இருக்காது. எனக்கு ஏன் தேவன் இப்படி பண்ணார்? ஏன் இல்லைன்னா புத்தியற்ற மிருகம் போல இருக்கிறாங்க. ஒரு பகுத்தறிவே இல்ல, வேதம் சொல்லக்கூடிய எதுவுமே ஃபாலோ பண்றது இல்ல. இந்த காயின் வழியில் நடக்கிறவங்க அதான் சொல்ற கடைசியா, தெய்வீக பகுத்தறிவு அவரது மனதில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது. அப்படின்னா நம்ம பாக்குறோம் எது சரி, எது தப்பு, எது தேவனுக்கு பிடிக்கும், எது தேவனுக்கு பிடிக்காது. நம்முடைய சகோதரர்கள் பண்ற ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரு, அப்படி என்ன அவர்கள் நல்லது பண்றாங்க, ஏன் நம்ம ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கல, அப்படின்னா நம்ம தீமை பண்றோம் அப்படிங்கிறத பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது. ஒரு புத்தியற்ற மிருகத்தை போல போய் ஆபேல கொன்றணும். இந்த மாதிரி ஒரு வகுப்பார் 7ஆம் கால சபையில் இருப்பாங்க. இவர்கள் தாயின் வழியை பின்பற்றாங்க. இவர்களுக்கு ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா யூதா சொல்றாங்க. 2வது, பிழையாம் என்ன பிரச்சனை?
பிழையாம் குறிச்சு படிக்கலாம், வாசிங்க. பிழையாமுக்கு சுயநலமான சிந்தனை இருந்தது, சுய கட்டுப்பாடு இல்லை. மாம்ச சிந்தனை கடவுளுக்கு செவி கொடுப்பதற்கு நேரெதிரானது. அவருடைய குணத்தில் மிக உயர்ந்ததாக இருந்தது. பாருங்க, ஆக்சுவலா பிழையாமுடைய மைண்ட்ல என்ன என்ன அப்படின்னா, தேவன் சொல்ற வசனத்துக்கும் தேவன் சொல்ற சத்தியத்துக்கு கீழ்படுகிறது பத்தி எல்லாம் மைண்ட் போகவே இல்லை. இவருடைய மைண்ட்ல எது பெருசா இருந்துச்சுன்னா, எனக்கு பிடிச்சதை எப்படியாவது நான் நிறைவேற்றணும். அதான் அவர் தெளிவா சொல்றார், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல, ஒரு சுய கட்டுப்பாடு இல்ல, சுயநலமான எண்ணம், சுயநலமான சிந்தை. இந்த வகையான ஒரு வகுப்பாரும் இந்த கடைசி நாட்கள் இருப்பாங்க. பட் நம்ம பாக்குறோம், இந்த மாதிரியான ஒரு செல்ஃபிஷ்னஸ் மைண்ட், பொருளாசை, தனக்கு வேணுங்கிறத அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு பாக்குறோம். மூன்றாவது, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த கோராக வகுப்பாருடைய தன்மை என்ன, நம்முடைய சகோதரர் சொல்றார், படிக்கலாம் பாருங்க. தலைமை பதவியை மறுப்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் கோராகு என்பது தெளிவாகிறது. மோசே வகித்த நிலையை தேவன் ஸ்தாபித்தார். ஆனால் கோராகையும் அவனுடைய சேனைகளையும் பொறுத்தவரையில் அவர்களுடைய சிந்தனையும் அவ்வாறே நன்றாக இருந்தது. அவர் தற்பெருமையுடன் சுருக்கமாக சொன்னார், சபையிலுள்ள ஒவ்வொருவரும் உங்களை விட நன்றாகவோ அல்லது சிறப்பாகவோ சிந்திக்க முடியும். மோசே ஆக்சுவலா கோராகு என்ன அங்க சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய சகோதரர் எழுதுறாரு பாருங்க. ஆக்சுவலா சபையில இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள், சபையில தேவன் இருக்கார். மோசே நீங்க ஓவரா பண்றீங்க, உங்களை விட சபையாருக்கு எல்லாமே வந்து தெரியும்னு சொல்லி, ஆக்சுவலா இவர் என்னங்க ட்ரை பண்ண வராருன்னா, மோசேவுடைய தலைமைத்துவத்தை இவர் ஏற்றுக்கொள்ள மனதா இல்ல, நாங்களும் உங்களை போல வருவோம், நீங்க மட்டும் தேவனால அங்கீகரிக்கப்பட்ட கூட்டம் அல்ல, நாங்களும் லேவியர் தான் அப்படின்ட்டு வர்றாரு. ஆக்சுவலா இங்க கோராகுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, சபை பரிசுத்தவான்கள்ங்கிறது ரெண்டாவது, சபையில தேவன் இருக்காருங்கிறது ரெண்டாவது, இங்க தான் இந்த ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும். இன்னும் சொல்ல போனா மோசையோட ஊழியத்தை குற்றப்படுத்தணும். சோ இந்த மாதிரி இந்த கடைசி நாட்களிலும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய ஊழியத்தையும் குற்றப்படுத்த துணியற மாதிரி அவர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியாளர்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மோசமான சுபாவத்தில் ஈடுபடக்கூடிய ஜனங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவர்களையும் தேவன் ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட்டை கொண்டு போறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாடம் முடிஞ்சது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயினுடைய வழி, பிழையாமுடைய காரியம், கோராகுடைய காரியம், இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வெளிப்படையாவே தெரியுது. இந்த வகையான நமக்கு என்ன பாடம்னா, இந்த வகையான ஒரு கேரக்டர் முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரியான சுபாவம் உள்ள சகோதரனையோ சகோதரியோ நாம் கண்டால், நம்முடைய புது சிருஷ்டி கரைபடாதபடிக்கு அவர்களிடத்திலிருந்து நம்மை தற்பாதுகாத்து கொள்ளணும். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, அவர்கள் மீது அன்பா இருங்க, அவர்களோடு நீங்க ஐக்கியம் கொள்ளாதீங்க. அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து யூதாஸையும் நேசிச்சார், யூதாஸ் காட்டி கொடுப்பாருன்னு தெரியும். அதே போல நம்ம எல்லா பரிசுத்தவான்களையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். பட் நம்ம யாரோட ஐக்கியம் கொள்ளணும், யாரோட அதிகமாக நம்ம ஆவியில உறவாடணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு புது சிருஷ்டியும் ஆவியில ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தீர்மானிக்கணும். இந்த மாதிரி சகோதர சகோதரி மத்தியில நாம் ரொம்ப எச்சரிப்புடனும் விழிப்புடனும் காணப்படணும் அப்படிங்கிறதா இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு சத்தியமா இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு நேரம் பொறுமையோட இந்த வசனத்தை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.